இல்ல கிழிக்கிறதே படிக்கிறதுக்காக தான். அதாவது படிச்சுட்டு கிழிப்பாங்க, கிழிச்சிட்டு படிப்பாங்களா யாராவது? சொன்னது நான் தான், என்ன வேணா கைது பண்ணுங்கன்னு கையில் வலி கேட்கறாங்க. அதுவும் தவறு தான். சட்டப்படி கையில் வலி சொன்னதும் தவறு தான். இப்ப அந்த அம்மாவை போய் ஆஜராகட்டும். அதெல்லாம் நான் விசாரணைக்கு வர முடியாது, முடிஞ்சதை பார்த்து கூடன்னு சொன்னேன். அப்ப சொல்லிட்டு இந்த பிரச்சனை பெருசானோன்னா நான் இன்னைக்கு போறேன். பெண் விவகாரத்தை வச்சு என்ன முடக்க பாக்குறாங்க. நீ பண்ண அயோக்கியத்தனம், நீ பெண்ணை ஏமாத்தினா தான் கேஸ் வரும். என்னவோ இப்பதான் வயசுக்கு வந்து குச்சி கட்டி உட்கார வச்ச பொண்ணை வந்து நான் வந்து தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிட்ட மாதிரி எல்லாரும் குதிக்கிறீங்க அப்படின்னு பேசுறான். பல விதங்களில் சித்திரவதை செய்திருக்க கூடும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தை நீயே தானே தர. இப்போ இவர் அப்படியே அரசியல் அப்படியே அறுத்து தள்ளிவிட்டாரு சீட்ல வின் பண்ணி சீமானு. தமிழகத்துல 3வது பெரிய கட்சியினுடைய ஒரு தலைவர் அவரு. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறபவர் திராவிட நட்பு கழகத்தின் தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். மீண்டும் சீமான் சர்ச்சை எழுந்திருக்கு. சீமான் விஜயலட்சுமி இடையேயான சர்ச்சை எழுந்திருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அடிப்படையில் போய் நோட்டீஸ் ஒட்டப்படுது, அவர் ஆஜராகணும். ஆனால் நோட்டீஸ் ஒட்டுறாங்க, நோட்டீஸ் கிழிக்கப்படுது. அது சீமானுடைய மனைவி கைல்வெளி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க தான் ஒட்டிட்டீங்க, நாங்கள் படிக்கிறதுக்காக கிழிச்சோம், ஆனால் அதை வந்து ஏன் பெருசாக்குறீங்க? நீங்களா தான் உள்ள வந்து எங்களுடைய காவலாளியை, அவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்காரு, அவரை வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போறீங்க. இது வந்து அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு சதி அப்படின்னு தான். சீமானோட விஷயம் நம்ம இன்னைக்கு பேசணும், கண்டிப்பா பேசியே ஆகணும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை விட மிக முக்கியமாக பேச வேண்டிய சிக்கல்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது. சீமான பேசணும், ஏன்னா சீமான் போன்ற அயோக்கியர்களை வந்து மக்களுக்கு அம்பலப்படுத்தணும், அடையாளம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பேசணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன்றிய பிஜேபி அரசுனால பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள் மாநில உரிமைக்கு வந்திருக்கும் பொழுது அதற்கு எதிராக திமுக இன்னைக்கு போராட்டம் செஞ்சிருக்கு. ஒன்றிய இணை அமைச்சர், அவர் பேர் வந்து மஜூப்தார், சிக்கந்த் மஜூப்தார், எனக்கு சரியா நேம் வரமாட்டேங்குது, வாயில நினைவும் வச்சுக்க முடியல. அவர் வந்திருக்கிறாரு. அவருக்கு எதிராக திமுக மாணவர் அணி போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வந்து அவங்க மறுத்திருக்கிறாங்க. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை அவங்க சொன்னதுனால அதை நம்ம கண்டிச்சு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய பேச வேண்டிய தேவைகள் இருக்கு ஒரு பக்கம். இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த அயோக்கியனை வந்து அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ நீங்க இந்த சிக்கலை சொல்லும்போது சொன்னீங்க, போலீஸ் வந்து விசாரணைக்கு கூப்பிடுது, சீமானை வந்து உங்களை விசாரிக்கணும், நீதிமன்றம் சொல்லியிருக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. ப்ரொசீஜர் பிரகாரம் அந்த சம்மனை கொடுக்கணும். அவர் வீட்டில் இல்லை, வாங்கலை யாரும் அப்படிங்கும்போது கதவுல ஓட்டிட்டு வராங்க. சட்டப்படி இது வந்து நடக்கும். இதுக்கு முன்னாடியே தான் சீமான் சொல்றாரு, இந்த விஷயம் சீமானுக்கே தெரியும், வர முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு தென்னாவட்ட பேசினது சீமான். இன்னைக்கு ஆஜராகிறாரு. இப்போ வர முடியாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டார். அதாவது நேற்று காவல்துறை போய் சம்மனை ஒட்டி இருக்கு, அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அதை கிழிச்சு போடுறாங்க, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. அங்க இருக்க கிழிக்கிறதே படிக்கிறதுக்காக தான். அதாவது படிச்சுட்டு கிழிப்பாங்க, கிழிச்சிட்டு படிப்பாங்களா யாராவது? அதாவதுங்க சம்மன் ஒட்டி இருக்கு, சம்மனை படிக்கலாம். ஆக்சுவலா சட்டப்படி அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, வழக்கறிஞர்கள் வந்து கன்சர்ன் பர்சன் இல்லை அப்படிங்கும்போது அவங்க வீட்டுல சம்மனை ஒட்டிட்டு வராங்க. யாருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கோ அவரு படிச்சுட்டு கிழிக்கலாம். இல்ல அவர் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் போட்டிருக்கு அப்படின்னு கோவத்துல என்ன வேணாலும் பண்ணலாம். பட் 3வது நபர், அந்த வழக்கோடு தொடர்பு இல்லாத நபர் அதை செய்தால் குற்றம். சீமானுடைய வீட்டுல காவலாளி சொன்னது நான் தான், என்ன வேணா கைது பண்ணுங்கன்னு கையில் வலி கேட்கறாங்க. அதுவும் தவறு தான். சட்டப்படி கையில் வலி சொன்னதும் தவறு தான். இப்ப அந்த அம்மாவை போய் ஆஜராகட்டும். இப்ப இதோட கேஸ் வந்துச்சு அப்படின்னா கையில் வலியை கூப்பிட்டு கேட்பாங்க, நீ எப்படிமா கிளிக்கலாம்? அதை கிளிக்க கூடாது, சம்பந்தப்பட்ட நபர் அதை செய்யலாமே தவிர நீ அதை செய்யக்கூடாது. அப்ப நீ உனக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது, சம்பந்தப்பட்ட நபருக்கு இந்த தகவல் போய் சேரக்கூடாது அப்படிங்கறத நீ ஒரு உள்நோக்கத்தோட பண்ணியிருக்கேன்னு அந்த அம்மா மீது தான் குற்றமாகும். அதெல்லாம் நான் விசாரணைக்கு வர முடியாது, முடிஞ்சதை பார்த்து கூடன்னு சொன்னேன். இப்போ அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய காவலுக்கு இருக்கக்கூடியவர் துப்பாக்கியை காமிக்கி மிரட்டுறாரு அப்படிங்கறத வீடியோலயே நம்ம பாக்குறோம். வீடியோல பாக்குறோம், ஒரு துப்பாக்கி வச்சிருக்கிறாரு, அது வச்சிருக்க கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்ல வருது செய்தி. அப்ப சொல்லிட்டு இந்த பிரச்சனை பெருசானோன்னா நான் இன்னைக்கு போறேன் விசாரணைக்கு அப்படின்னு நீ சொல்ற. இது முன்னாடியே போறதுக்கு என்ன? இல்ல, அவர் லைசன்ஸோட துப்பாக்கி வச்சிருக்காரு, ஆனால் வந்து இதெல்லாமே விசாரிக்காம வேண்டுமென்று ஒரு அச்சுறுத்தல் நடத்தணும் அப்படின்றதுக்காக வந்து. அப்படிலாம் இல்ல சார். நீ வந்து நான் என்ன கேக்குறேன், சீமானை எதுக்கு விசாரணை கூப்பிட்டுருக்காங்க? நீ பண்ண அயோக்கியத்தனத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. நீ என்னவோ இந்த மாநில உரிமைக்காகவோ மக்களுடைய உரிமைக்காகவோ போராடி அதுல ஏதோ பிரச்சனை வந்தாலும் உனக்கு விசாரிக்க. ஒரு பெண்ணை நீ ஏமாத்தி இருக்கிற, பாலியல் ரீதியாகவும் சுரண்டி இருக்க, பொருளாதார ரீதியாகவும் ஒரு பெண்ணை சுரண்டி ஏமாற்றி இருக்கிறங்கிற 2011 இந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு.
அதிமுக பீரியட்ல எடப்பாடியோ அம்மாவோ கை வைக்காத பொழுது இவர்கள் வந்தா மட்டும்தான், திமுக வந்தா மட்டும்தான் இந்த வழக்கை வந்து தீவிரப்படுத்துறாங்க, அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அது விஜயலட்சுமி என்ன சொல்றாங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெண் அதிமுக எனக்கு எதிராக இருந்தது, சீமானுக்கு ஆதரவாக இருந்தது, இந்த வழக்கு விசாரணையை நடத்த விடாமல் தடுத்தது, சீமானை பாதுகாத்தது எல்லாமே அதிமுக. இப்ப அதிமுகவையும் நம்ம அமலப்படுத்த வேண்டியதா இருக்கு. சீமான் போன்ற நபர் பிரபலமாக இருக்கக்கூடிய நபர், ஆனால் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை அதிகாரங்களை எல்லாம் பயன்படுத்தி கட்சிங்கிற ஒரு அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு மக்களுடைய அவருடைய தொண்டர்களுடைய சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு விஜயலட்சுமி அப்படிங்கிற பெண்ணை தொடர்ந்து ஏமாத்தி அவமரியாதை செய்து அநாகரிகமாக செய்து இந்த வேலையை செய்திருக்கிறார். இதிலிருந்து சீமானை காப்பாற்றியது பக்கபலமாக இருந்தது அப்படிங்கிறது அதிமுகங்கிறது இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவரே சொல்றாரு அதிமுக எதுவும் பண்ணல, கூதர் பழனிசாமி எதுவும் பண்ணல. நீங்க எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றீங்க. பல அரசியல் காரணங்கள் இருக்கு, ஆனா வந்து பெண் விவகாரத்துல கைது பண்ணாதான் அவர் அமலப்படுவார். அதாவது இவரை பல ஆண்டு காலமாக அதிமுக காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறது, பாஜக காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறதுங்கிறது இப்ப அம்பலம் ஆயிடுச்சு. திமுக ஒன்றும் வேண்டுதல் கிடையாது, இவனை வந்தோன்னா வந்து இது பண்ணணும். இந்த கேஸ் தான் இருக்கு, 2019 இருந்து இருக்குன்னு தெரியுது. அப்போத்துல இருந்து இந்த அம்மா விஜயலட்சுமி வீடியோ போட்டுட்டு இருக்காங்கிறது ஊருக்கே தெரியுது. ஏன் சட்டப்படி நடவடிக்கை எடுக்காம போச்சு அதிமுகன்னு அதிமுக தான் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அம்மா அவ்வளோ வருஷமா போராடிட்டு இருக்கு, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அந்த அம்மா கொடுத்த சில ப்ரூஃப்ஸ் எல்லாம் மொபைலோட சரண்டர் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுல இருக்க ப்ரூஃப் எல்லாம் அப்பயே அழிச்சிட்டாங்க. இவங்க மதுரையில எங்களுக்கு திருமணம் நடந்துச்சு அப்படிங்கிற ப்ரூஃப் எல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையுமே இவங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னு விஜயலட்சுமியே சொல்லுது. இதுல திமுக என்ன பண்ணுது? திமுக ஆட்சிக்கு வந்து ஏதோ அடுத்த வருஷம் எலெக்ஷனே வரப்போகுது. அப்படியெல்லாம் இவனை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா வந்த உடனே கேஸ் எடுப்பாங்களா? அப்படி இல்லை. பெண் விவகாரத்தை வச்சு என்ன முடக்க பாக்குறாங்க. நீ பண்ண அயோக்கியத்தனம், நீ பெண்ணை ஏமாத்தினா கேஸ் வரும். வேற யாரை ஏமாத்தணும்னு கேஸ் வரும். ஏன்னா பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இவர் அப்படியே அரசியல் அப்படியே அறுத்து தள்ளிவிட்டாரு சீட்ல வின் பண்ணி சீமானு. தமிழகத்துல 3வது பெரிய கட்சியினுடைய ஒரு தலைவர் அவரு. சார், எப்போதுமே வெறுப்பு அரசியலுக்குன்னு இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடதான் செய்வாங்க. அது மாதிரி அவனுக்கு வந்திருக்குது. அவனுடைய ஓட்டு, அவனுக்கு வந்த ஓட்டு அப்படிங்கறது வந்து அவனுடைய அரசியல் செயல்பாடுகளுக்காக வரலை. ஏன் அப்படின்னா இவனுடைய அரசியல் செயல்பாடுகளுக்காக தான் அவனுக்கு வந்த வாக்கு வங்கி அப்படிங்கிற எண்ணம் நம்பிக்கை அவனுக்கே இருந்திருந்தது. அப்படின்னா விஜய் வந்தாலும் மாறல அடிச்சுட்டு ஐயோ 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 வந்துட்டானேலாம் அவன் கதறி இருக்க மாட்டான். வாழ இருந்த பள்ளி மாதிரியோ இல்லை வந்து வாழ இருந்த பூனை மாதிரியோ நாய் மாதிரில இப்படி எல்லாம் கத்தி இருக்க மாட்டான். தன் மீது நம்பிக்கை அவனுக்கே கிடையாது. அவன் அரசியல் பேசல அப்படிங்கிறது அவனுக்கே தெரியும். மக்களை வந்து சிந்தனை திறனை அற்றவர்களாக நல்ல சிந்தனையில் இருக்கக்கூடாதுன்னு திசை திருப்புகிற வேலையை RSS BJP இவனுக்கு செஞ்சுச்சு, அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதிமுகவுக்கும் அதுக்கு சப்போர்ட்டா இருந்தது. இவன் அரசியல்ல ஒன்னும் அறுத்து தள்ளல, சரிங்களா? இவன் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு, ஒரு வழக்கு இருக்கு, ஏமாற்றின வழக்கு இருக்கு, அது விசாரணை போயிட்டு இருக்கு. இப்போ நீதிமன்றமே என்ன சொல்லிச்சு, ஏன் இவ்வளவு நாள் இதை வந்து முறையா விசாரிக்கல அப்படின்னு கேட்டு இவன் 4 வாரத்துக்குள்ள இவனை விசாரிச்சு நீங்க வந்து அறிக்கை கொடுக்கணும்னு காவல்துறைக்கு நீதிமன்றம் சொல்லி இருக்கு. போய் திமுக அரசு சொல்லிட்டு இருந்துச்சு. அது வழக்கு விசாரணையில இருந்தது, கோர்ட்ல கேஸ் போகுது. இவனே போய் கேட்கறான், என் மீது இருக்கக்கூடிய இந்த வழக்கை ரத்து செய்யுங்கள் அப்படின்னு சீமான் கோர்ட்டுக்கு போறாரு. அதுல நீதிபதி என்ன சொல்றாருன்னா, ஐயோ இதுல இருந்தெல்லாம் உன்னை விடுவிக்க முடியாது, நீ அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணி வச்சிருக்க, அந்த பொண்ணை நீ இந்த அளவுக்கு ஏமாத்திருக்க, இந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்தி இருக்கிற, இதையே இன்னும் விசாரிக்க மாட்டாங்க, காவல்துறையை கூப்பிட்டு நீ இதை வந்து எவ்வளவு சீக்கிரம் விசாரிச்சு எனக்கு அறிக்கை கொடுக்க முடியுமோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல எங்க வந்துச்சு திமுக? இல்ல, காவல்துறை வந்து சம்மன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொண்ணை விசாரிக்கிறதுக்காக பெங்களூர் போகக்கூடிய தமிழக காவல்துறை என்கிட்ட வந்து சம்மன் கொடுத்துருக்கலாமே, நான் வந்து ஒசூர்ல தானே இருக்கேன். அட அயோக்கிய பயலே, பாதிக்கப்பட்டவர்கள்கிட்ட போய் வாக்குமூலம் வாங்குறதுக்காக அவர்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி உங்க கேஸ் வந்திருக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்பதற்காக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போயிருக்கிறாங்க சார். சட்டப்படி பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்ணு இல்லை வேற எதுக்காகவும் பெண்கள் பாதிக்கப்பட்டால் சட்டம் அவர்களுக்கு ஆதரவாக செய்யப்படும். ஏன்னா பெண்கள் அப்படிங்கிறவங்க எல்லா விதத்திலும் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள். இவனுக்கு சம்மன் இவர் தேடி கொண்டு போய் கொடுப்பாங்களாமா, உனக்கு தான் இருக்குதுல விசாரணை வரணும்னு உனக்கே தெரியும், அதனால தான் நீ வாய்ஸ் அவுடால் அடிச்சுட்டா வர முடியாது, என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்கன்னு வாய்ஸ் அவுடால் அடிச்ச. உச்சநீதிமன்றம் போயிருக்காரு. போகட்டும், எங்க போனா தான் காப்பாற்றப்படுவோமோ அங்க போயிருக்காரு, போகட்டும். ஏற்கனவே இப்ப இந்த சீமான் அயோக்கிய பயில பத்தி பேசும்போது ஜக்கி வாசுதேவ் மேல பல அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இல்ல, யாரு சீமான். ஏங்க நீங்க சொல்ற அரசியல் கட்சி தலைவர் இல்ல, ஜோம்பி கும்பலின் தலைவர் சீமான். ஜோம்பிகள்லாம் இருக்கும் இல்லையா, சிந்தனை திறனற்ற ஜோம்பிகள் இருக்கும் இல்லையா, அதனுடைய தலைவராக இருக்கிறார். அப்ப இது பெரிய ஜோம்பி
சீமான் அப்படிங்கிறவன் பெரிய சோம்பி. இப்ப இந்த சீமான் ஆயோகத்தை பத்தி பேசும்பொழுது இந்த உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காருன்னு சொல்றீங்களே, அதனால எனக்கு நினைவு வருது. ஈஷா யோகா மையத்தில் சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் நடப்பதாக புகார் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு குழு அமைச்சு விசாரிக்க போகும்போது இதே மாதிரிதான் ஜக்கி வாசுதேவ் உச்சநீதிமன்றத்துக்கு ஓடி போனார். உடனே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, ஐயோ ஈஷா யோகா மையம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்மீக இடம், அதில் போய் நீங்க போய் விசாரிக்கிறதா, விசாரணை பண்ணிட்டு அறிக்கையை எங்க கிட்ட கொடுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. அது இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல. தமிழ்நாடு அரசு அமைச்ச குழு வந்து ஈஷா யோகா மையத்தில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு அறிக்கையை கொடுத்துருச்சு உச்சநீதிமன்றம். அப்படியே கிணத்துல போட மாதிரி இருக்கு. இப்ப மறுபடியும் ரீசெண்டா மறுபடியும் இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கு. ஈஷா யோகா மையத்தில் ஜக்கி வாசுதேவ் நடத்தக்கூடிய ஈஷா யோகா மையத்தில் தீட்சை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பெண் குழந்தைகளை, மாணவர்களை அரை நிர்வாணமாக உட்கார வைத்து ஏதோ பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய இமெயில் டிரான்சாக்ஷன்ஸ் மூலியமா வெளியில வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் வீடியோவே போட்டிருக்காரு. அந்த வீடியோ மெயில்லாம் வச்சு அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இது வந்து ஜக்கி வாசுதேவுக்கு வந்து பாஜக லெவல்ல வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குன்னு தெரிந்தும் அவர் இதை சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரூஃப் இல்லாம சொல்ல முடியாது. அப்போ அவரும் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போனாரு. இப்ப சீமானும் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போயிருக்காரு அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். என்ன இருந்தாலும் இவர் வந்து விஜயலட்சுமியை மட்டும் அசிங்கப்படுத்தல, பெண்கள் எல்லோரையுமே இவர் அசிங்கப்படுத்திருக்காரு. இவர் கட்சியில இருக்கக்கூடிய பெண்களே பிசுறு மசுறுன்னு பேசியவர். MP ஜோதிமணி அவர்களை நான் இன்னும் கைப்பிடிச்சு இழுத்தனான்னு அயோக்கியத்தனமாக அநாகரிகமாக பேசியவன். வீரலட்சுமிங்கிற பெண்ணு என் தொட சைஸ் இருப்பியாடி நீ நின்று கேட்கிறான். பத்திரிகையாளர்களை பார்த்து ஏன்னா உங்க வீட்டு பெண்கள் எல்லாம் அனுப்புங்க பழகிறேன் அப்படிங்கிறான். பெண்களை ஏமாற்றி விஜயலட்சுமி புகார் கொடுத்ததுக்கு பிறகு அந்த புகார் பல பேருக்கு தெரிந்ததுக்கு அப்புறம் தான் தங்களுக்கு பெண் ஃபேன்ஸே அதிகமாயிட்டாங்கன்னு பேசினவன் அவன். இப்பயும் இந்த விசாரணை வருது. இன்னைக்கு அவன் என்ன பேசுறான் பிரஸ் மீட்ல, என்னவோ இப்பதான் வயசுக்கு வந்து குச்சி கட்டி உட்கார வச்ச பொண்ணை வந்து நான் வந்து தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிட்ட மாதிரி எல்லாரும் குதிக்கிறீங்க அப்படின்னு பேசுறான். இது எந்த அளவுக்கு ஒரு அநாகரிகமான பேச்சு. நீங்க சொன்னீங்க இல்லையா அரசியல் கட்சி தலைவர்னு, இப்படி பேசலாமா? அரசியல் கட்சி தலைவராக இருந்தால் இப்படி பேசுவானா? இப்படி பேசலாம்? என்னங்க இப்ப வந்து வயசு பொண்ணு நான் ஏதோ ரேப் பண்ணிட்ட மாதிரி நீங்களா பேசுறீங்களேன்னு அவன் பேசுறான் அப்படின்னா அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கு? அவன் விஜயலட்சுமியை இன்னும் எந்த அளவிற்கு ஒரு வன்முறைக்கு உள்ளாக்குகின்ற, கொடுமைக்கு உள்ளாக்குன்ற சிந்தனையோட அவன் இருக்கிறான். ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தா நீதிமன்றம் போயிருக்கு. அந்த பொண்ணை நீ இன்னைக்கு இப்படி பேச, இப்பயும் நீ இப்படி பேசுறேன்னா அந்த பெண்ணை நடத்தை ரீதியாக தனிப்பட்ட முறையில் நீ இப்படி பேசுறன்னா அந்த பெண்ணை நீ இதற்கு முன்னாடி பல விதங்களில் சித்திரவதை செய்திருக்க கூடும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தை நீயே தானே தர. இப்போ இல்ல இதுல இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து இன்க்ளூட் பண்றாங்க. அவருக்கு வந்து ஒரு பின்புலம் இருக்கு. அவர் வந்து ராஜீவ்காந்தி படுகொலையில அவருடைய தகப்பனார் வந்து இறந்து போனாரு. அதனுடைய பழிவாங்கும் நடவடிக்கையா தான் இப்படி பண்றாங்க அப்படின்ற ஒரு கான்ஸ்பிரசி சொல்லப்படுது. நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்க? சார் இதை வந்து திசை திருப்புகிற செய். இல்ல அவர் வந்து கைது பண்ணும்போது சாதி பெயர் சொல்லி எக்ஸர்வீஸ் பண்ண சொன்னாரு. இல்ல அந்த பதிவை போட்டுட்டு இதை போட்டது வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய காட்டை திருமுருகன் தான் போட்டிருக்கான். போட்டுட்டு அவன் டெலீட் பண்ண. ஏன் டெலீட் பண்ற? அப்ப நீ சொன்னது உண்மை இல்லைன்னு உனக்கே தெரியும். ஏன்னா நீங்க முழுக்க முழுக்க பொய் கூட்டம், பொய்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு உயிர் வாழுகின்ற ஒரு பிறவிகள். அப்போ இதை வந்து திசை திருப்பணும் சார். ரொம்ப சிம்பிள் சார். சீமான அரசியல் தலைவன், அவனுக்கு ஏதோ விசாரணை அப்படிலாம் பேசக்கூடாது. ஒரு பொண்ணை ரேப் பண்ணி ஏமாத்திட்டான், பழகி ரேப் பண்ணிட்டான். அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தது 10, 12, 13 வருஷமா அது மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நீதிமன்றமே பார்த்து ஐயோ இவ்வளவு பெரிய அயோக்கிய போய் இவன் மேல இன்னுமே நடவடிக்கை எடுத்துருக்காங்களோ உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அந்த நீதிமன்ற விசாரணைக்கு காவல்துறை விசாரணைக்கு சீமான் ஒத்துழைக்க மாட்டேங்கிறான். அதுக்கு தன் வீட்டுல இருக்க ஆளுங்களை எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கான். அவன் கட்சி ஆளுங்களை எல்லாம் செட் பண்ணி பேச வச்சுக்கிட்டு இருக்கான். இவ்வளவுதான். இப்போ சாமானியனாக இருந்தா இது ஒரு குடும்ப பிரச்சனையா பார்க்கப்பட்டிருக்கும் இல்லையா? அப்படி பார்க்க வேண்டிய விவகாரம் இன்னைக்கு அரசியல் ரீதியாக ஒரு கட்சி தலைவராக இருக்கிறனால இப்படி முடக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு நாத்தாக்குனர் வந்து சொல்றாங்க. நீ குடும்பஸ்தனாவே இருந்திருந்தாலும் அது குடும்ப வழக்காக ஒரு பெண்ணை ஏமாற்றி வழக்காக போயிடும். நீ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு பின்னாடி ஒளிந்து கொள்வதனால், நீ ஒரு அரசியல் கட்சி தலைவன் என்று உன்னை நீ வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறதுனால இதனுடைய தன்மை மாறதான் செய்யும். இண்டிவிஜுவலா ஒருத்தன் ஏமாத்திட்டான் சார், வழக்கு போட்டுருவாங்க, அது விசாரணை போகும். நீ அரசியல் கட்சி தலைவனாக இருக்கும்பொழுது உன்னுடைய படைபலத்தையும் பணபலத்தையும் உனக்கு வலதுசாரிகளுடைய RSS BJP-யினுடைய செல்வாக்கு இருக்கிறதுனால அந்த பெண்ணை இதுவரைக்கும் நீ வந்து அவருடைய புகார் வந்து நீதிமன்றத்துக்கு போகாமலே பாத்துக்கிட்டு இருந்த. இப்போ அது வந்துருச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.